ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிஷா ருமி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் உப்பு கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க. சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தோல் உரித்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே பார்த்திங்கன்னா ரெட் சில்லிஸ் தான். நான் கலருக்காக காஷ்மீரி சில்லிஸும் காரத்துக்காக குண்டு மிளகாவும் எடுத்திருக்கேன். அதை குண்டு மிளகாயில் இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி ரெண்டாக கிள்ளி வச்சுக்கணுங்க. அதே மாதிரி காஷ்மீரி சில்லிஸும் நான் அதை கிள்ளி வச்சுக்கிட்டேன். சிக்கன் நான் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் நல்லெண்ணெயில் தான் தாளிக்க போகிறேங்க. ஸ்டவ் பற்றி பேன் வச்சுருக்கேன். பேன் ஹீட் ஆகிடுச்சு. 1.5 ஸ்பூன் போல் நல்லெண்ணெயை நான் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட நல்லெண்ணெயில் தான் செய்யணும் இல்லை, நீங்கள் உங்ககிட்ட என்ன ஆயில் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. சோம்பு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கிளறிட்டு அப்படியே வதங்கி வருது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு, கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் ப்ரௌனிஷ் ஆகிட்டே வருது, வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1.5 ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். போட்டுட்டு கிளறி விட்டுக்கலாம். இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. விட்டுட்டு இதுக்கான மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். ரெட் சில்லிஸ், காஷ்மீரி சில்லிஸ், கொஞ்சமாக கருவேப்பிலை. காஷ்மீரி சில்லிஸ் நான் கலருக்காக தான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மெயினே பார்த்திங்கன்னா உப்பு கறிக்கு இந்த உப்பும் காஞ்ச மிளகாவும் தாங்க. வேறு எந்த ஸ்பைசிஸும் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. காஞ்ச மிளகாவில் இருக்கிற அந்த ஸ்பைசஸ் தான். அதை பார்த்திங்களா, சிக்கன் நான் மஞ்சள் பொடி போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் அப்படியே போட்டிருக்கேன். நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. வெங்காயம் வதங்கினதோடவே க்ளீன் பண்ண வச்ச சிக்கனையும் சேர்த்துருக்கேன். நம்ம மூடி போட்டு வேக வச்சுட்டு பார்த்தோம்னா சிக்கன்லேருந்தே அந்த தண்ணி வரும். அதோட தான் அந்த தண்ணி செப்ரேட் ஆனதுக்கப்புறம் நம்ம மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்க, ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா அது நம்ம தண்ணியே சேர்க்கலை. தண்ணி எப்படி செப்ரேட் ஆகிருக்கு பாருங்கள். அப்படியே கிளறி கொடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றணுங்க. தண்ணி இருக்குது. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் எனக்கு வேகணும். மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்களா, வெந்திருக்கு. பட் தண்ணி இருக்கிறதுனால எனக்கு இன்னும் தண்ணி ட்ரை ஆகணும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இதை பாருங்கள், ட்ரை ஆகிடுச்சு. நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சிங்க. தண்ணி அது நல்லா ட்ரை ஆகி நம்ம சுக்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு வரணும். அதனால தான் நான் மூடி போட்டு வேக வச்சு காமிச்சிட்ருக்கேன். இந்த ஸ்டேஜில் நான் மிளகு சீரக பொடி எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். போட்டு நல்லா பரட்டி விட்டுடலாம். பரட்டி விட்டுட்டு அடி பிடிக்காமல் கொஞ்சம் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் மல்லி இலைகளையும் எடுத்து வச்சுருக்கேன். அது நம்ம தலைவர் ஸ்டைலில் அப்படியே மழை சாரல் மாதிரி தூவி விட்டு இந்த பரட்டி எடுத்துட்டோன்னா உப்பு கறி ரெடி. இதுக்கு நான் ரசம் வச்சுருக்கேன். ரசத்துக்கான சைட் டிஷ் தான் உப்பு கறி. உப்பு கறி ரெசிபி எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஹாப்பி நியூ இயர் இன் அட்வான்ஸ்.